கடலூர் சித்திரப்பேட்டை அருகே மீன்பிடி படகு கவிழ்ந்து கடலில் தவித்த 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மீன்வளத்துறையின் எச்சரிக்கையை மீறி 2 நாட்டு படகுகளில் இன்று மீன்பிடிக்க சென்ற மீனவரின் படகு கவிழ்ந்தது. இதில் மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாற உள்ளது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த புயல் வருகிற 30ஆம் தேதி கடலூர் சென்னை இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் அலையின் சீற்றமும் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் 2 நாட்கள் முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கடலில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் தான் மீன்வளத்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கை மீறி நேற்று கடலூர் அருகே உள்ள தைக்கால் தோணி பகுதியைச் சேர்ந்த மணிகண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்க்குணன் ஆகிய 6 மீனவர்கள் நேற்று அதிகாலை 2 நாட்டு படகுகளில் தைக்கால் தோணியிலிருந்து பரவனாரை நோக்கி மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் அங்கு அந்த வலைகளை விரித்துவிட்டு மீண்டும் கரைக்கு திரும்பியுள்ளனர். இன்று மதியம் அந்த வலைகளை எடுக்கிறதுக்காக 2 நாட்டு படகுகளில் மீண்டும் சென்றிருக்கிறார். அப்போது சித்திரப்பேட்டை கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கடல் அலை சீற்றம் காரணமாக ஒரு படகு கவிழ்ந்துள்ளது. அதில் இருந்த 3 மீனவர்களும் நீந்தி ஒரே படகில் ஏறியுள்ளனர். பின்னர் அவர்கள் தங்கள் படகை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு சென்றனர். இதன் பின்னர் 6 பேரும் சித்திரப்பேட்டை அருகில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் சொந்தமான கப்பல் இறங்கு தளத்திற்கு சென்றனர். அங்கிருந்து மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். தற்போது கடலூர் மாவட்டத்தில் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையும் மீறி இந்த 6 மீனவர்களும் கடலுக்கு சென்றுள்ளனர். இதனால் அவர்கள் தற்போது அந்த தனியார் கம்பெனி கப்பல் இறங்க தளத்தில் பாதுகாப்பாக உள்ளனர். இங்கிருந்து தற்போது படகுகள் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் அங்கேயே தங்கி இருந்து நாளைக்குள் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை மீறி யாரும் கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது. அப்படி மீறி சென்றால் அவர்களுடைய அனைத்து சலுகைகளும் பறிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.